தம் கூலியை பெறுவர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். உழைப்பாளர்கள், பணியாளர்கள், சீடர்கள், அவர்கள் நற்செய்தியை போதிக்கிறார்கள், திருச்செய்தியை கண்காணிக்கிறார்கள், மக்களுக்கு இறை வார்த்தையை கற்பிக்கிறார்கள், கடவுள் விடுத்த பணியை உத்தமத்தோடு, உண்மையோடு, நீதியோடு, நேர்மையோடு, ஓய்வின்றி செய்கிறார்கள். உழைப்பாளர்களாக இருக்கிறார்கள். அவளுக்கு என்ன கூலி கிடைக்கிறது? யோவான் 12:26 வாசிப்பது போல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் தந்தை அவனை மகிமைப்படுத்துவார். அடுத்தது, நாமெல்லாம் பண்படுத்தும் தோட்டமாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் விதையை, இறை வார்த்தையை கடவுள் உள்ளமாகிய நிலத்தில் விதைக்கின்ற பொழுது நாம் 60, 80, 100 குணமாய் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கனிகள் கொடுக்கின்ற பொழுது யாராய் இருக்கிறோம்? சீடர்களாய் மாறுகிறோம், கடவுளுக்கு ஏற்படுகளாய் மாறுகிறோம். அந்த கூலி நமக்கு கிடைக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அவர் எழுப்பும் கட்டடமாய் இருக்க வேண்டும். திருச்சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் மறைவுடல். பரிசுத்த ஆவியின் துணையாலே இந்த திருச்சபையாகிய கட்டடம் கட்டி எழுப்பப்படுகிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நாம் ஒரு உயிருள்ள கட்டடமாய் இருக்கின்ற போது நமக்குள் உயிருள்ள ஆவியானவர் இருப்பார். அந்த உயிருள்ள ஆவியானவர் ரோமர் 8:13-14 வாசிப்பது போல, கடவுளின் ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளுடைய மக்கள். கலாத்தியர் 5:16 வாசிப்பது போல, தூய ஆவியின் தூண்டலுக்கு ஏற்ப வாழுங்கள். இத்தகைய வாழ்க்கை வாழுகின்ற பொழுது ஆவியனுடைய வல்லமை வெளிப்படும். எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நாம் கூலியாக, கொடையாக அவர் வழியாகவே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இத்தகைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள, மகிமையை பெற்றுக்கொள்ள, சீரலாய் மாறுகின்ற வாழ்வை பெற்றுக்கொள்ள, தூய ஆவியின் வழியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நம்மையே உழைப்பாளர்களாக, நம்மையே தோட்டமாக, நம்மையே உயிருள்ள கட்டடமாய் கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.